ட்ராவல் போன பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுதுங்களா, இந்த SRL பஸ் ட்ராவல் வாகனம் தான் பார்த்தீங்கன்னா. நம்ம SRL டிராவல்ஸ் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. எஸ், நம்ம இப்போ கரெக்டாக கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இது ஒரு பஸ் ட்ராவல் விளாகானது தான் வரப்போகுது. எந்த பஸ்ஸோடு கேட்குறீங்களா? பின்னாடி தெரியுதுங்களா? எஸ், இந்த SRL பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஜேர்னியாக வரப்போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம இன்றைக்கி சென்னை வரைக்கும் தான் போக போகிறோம். எல்லாம் தமிழில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. எஸ், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வண்டிங்க. என்னென்னா பாரத் பென்ஸோட வண்டி. பட் ஆனால் பிரகாஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரகாஷில் கப்பேலாவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட பில்ட் ஃபுல்லாகவே இருக்குது. அதுவும் BS6 மாடலு. அந்த சஸ்பென்ஷன் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். பஸ்ஸோட அவுட்ரோவே அது எப்படி சொல்கிறது, அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுது பாருங்களேன். அதுதான் ஒரு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து 12:50 டிபார்ட் ஆகி கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போகிறாங்க. ஃபைனல் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூரோட முடிக்கிறாங்களாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12:50 எடுத்துகிட்டு அங்கே ஒரு 9 இல்லை 10 மணின்ற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் போய் இறக்கி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏது, அதுக்கப்புறம் பஸ்ஸோட முழு விவரத்தையும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போக உங்களுக்கு எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலுக்கு வேறு யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, நம்ம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் டே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகே, வாங்க இந்த SRL பஸ்லேருந்து ட்ராவல் வாக்கணும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகேங்க. நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு கோல்டன் கலராகவும் இந்த சைடு கோல்டு கலராகவும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கியே கொடுக்குன்னே சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பர்த் வர மாதிரி இருக்கும். ரைட் சைடு உங்களுக்கு சிங்கிள் பர்த் வர மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா இங்கே டிவி கொடுத்துருக்காங்க. டிவி ஆன் ஆகுமான்றதெல்லாம் வந்து போக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க 11, 12 பார்த்தீங்கன்னா கீழே. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. கால் வச்சு ஏறுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கிரே ஷேடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. உள்ள இப்போதைக்கு இன்டீரியர்ஸில் எந்த குறையுமே இல்லைங்க. அப்படியே இன்டீரியர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 out of 5 கொடுத்துடலாம். அந்தளவு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற சீட் எது தெரியுமா? லாஸ்ட்டு பர்த்தில் இந்த சைடு U15 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பர்த்துக்கு ஏறுறதுக்கு முன்னாடி முதல்ல பண்ண வேண்டியது நம்ம ஸ்லிப்பரை கழட்டி ஓரமாக வச்சுருவோம். நான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் பர்த்துக்கு வந்தாச்சுங்க. அப்பர் 15 வந்தாச்சு. இங்கே என்னென்ன நமக்கு கம்யூனிட்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் இவங்க செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க லோகோ பிரிண்ட் பண்ண மாதிரியே SRLன்னு கொடுத்துட்றாங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா நல்லா திக்காக இருக்குங்க. பெட்ஷீட் நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. பேக் ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது போங்க. அதெல்லாம் குறையே இல்லை, அதெல்லாம் க்ளீனாக கொடுத்துருக்காங்க.
சீட் கவரில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எல் அவங்க ட்ராவல்ஸோடது பார்த்தீங்கன்னா லோகோ கூட கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா ஏசி வெண்ட் ஃப்ளோ தெரியுதுங்களா, நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் அதுவுமே டன், சூப்பர். இந்த மாதிரி கலர் கொடுக்கும் போது தான், ஏன்னா சீக்கிரமாக அழுக்கு படியும், ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது பக்காவானதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலு கீழே ஒரு வெண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுவும் ஏர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இப்போதைக்கு எதுவும் படம் போடலையா, போட்டாங்கன்னா தாராளமாக ஓடும். இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்மளுக்கு ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க காம்ப்ளிமெண்ட்டாக ஹோல்டர். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க சைட்லேயே. சூப்பருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்டன். ஒரு சீட்டுக்கு நமக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ பக்காவாக கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒன்றே ஒரு மேட்ரு தான் இருக்குது, என்ன தெரியுங்களா, நம்ம படுத்து பார்ப்போம் அளவு கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, ஹெட் கரெக்டாக இருக்குங்களா, கீழே பாருங்கள் பக்காவாக இதுவாகிடுச்சு. ஆனால் லக்கேஜ் ஹோல்டர் மட்டும் இருக்காது இந்த இடத்துல, அது மட்டும்தான் குறைய தவிர மிச்சது எல்லாமே டூ குட். இந்த எஸ்ஆர்எல் டிராவல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், போகலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஆன் டைம் 12:45ன்ற டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஆம்னி பஸ்ஸில் வண்டி எடுத்தாச்சுங்க. இங்கே எதுவும் பெருசாக நம்மளுக்கு போர்டிங் இல்லை, பட் ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ஆகிடுச்சு. போக 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 எல்லா போர்டிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கும். எதில் வண்டி நிற்கிறாங்க என்ன ஏதுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே, பஸ் ட்ராவல் வாகானது இந்த எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் கிளம்புற வண்டிங்க, ரெடியாக இருக்குது. ஒரு சென்னை பஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ரெடியாக இருக்குது. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நம்மளுக்கு டவுன் பஸ் ஸ்டாண்ட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுக்கு இன்னும் போனீங்கன்னா உங்களுக்கு மப்சில் பஸ் ஸ்டாண்ட் வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்டில். இப்போ முதல் போர்டிங் பாயிண்ட் நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா பிறந்தாங்க. கோயம்புத்தூரோட மேஜர் போர்டிங் பாயிண்ட்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி ஹில்ஸ் தான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னைக்கு நம்ம கிராஸ் பண்ண முதல் டோல் கேட் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மதாமட்டி டோல் கேட் தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா சரியா 1:39 ஆகிடுச்சுங்க. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போக ஆரம்பிக்கலாம்.
நம்ம கிராஸ் பண்ண 2வது டோல்கேட் தான் கேட்டீங்கன்னா விஜயமங்கலம் டோல்கேட் தான் நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பவானி தான் போர்டிங் பாயிண்ட் அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சரி வாங்க அப்படியே போகலாம். ஈரோடு, சித்தோடு, பவானி, லட்சுமி நகர் 3மே ஒரே பிக்கப் பாயிண்ட்டு. பவானி லட்சுமி நகர் பைபாஸ் சேலம் போகிற ரோட்டில் பிரிட்ஜுக்கு கீழே இங்கே தான் வெயிட் பண்ணணும். இந்த இடங்க முன்னாடி ராயல் பேக்கரின்னு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இருந்தால் நாங்கள் பிக்கப் பண்ணிப்போம். ஓகே. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ சேலத்தை கொஞ்சம் தள்ளி தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அவங்களோட ஓன் பெட்ரோல் பங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீசல் வந்து ஃபியூல் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி நான் ஸ்டாப் தாங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் எடுத்தாங்கன்னா அதோட உளுந்தூர்பேட்டை தான் 6 மணி நேரத்துலேருந்து 6:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி நான் ஸ்டாப்பாக தான் ரன் ஆகும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட பெட்ரோல் பங்க் தான். பெட்ரோல் பங்க்கில் ஒரு விஷயம் என்னன்னு தெரியும்ல, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஒன்றும் கொடுக்க அவசியம் இல்லை. எந்த பெட்ரோல் பங்க் இருந்தாலும் அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரி ஓகேங்க, நம்ம வண்டியோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாரத் பென்ஸு சேசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண பிரகாஷ் டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா 32 பர்த் இருக்குங்க. அதில் வந்து 31 பர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனாக இருக்கும். ஒரே ஒரு பர்த் மட்டும் பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணக்காக பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்தில் பார்த்தீங்கன்னா 30 இந்த சைடு இருக்கும். 2 பர்த் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 1, 2ன்ற அந்த சைட் கேப்பில் தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்குன்றதை அவங்க காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியோட மேக்ஸ் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 வரைக்கும் போகிறாங்க. அது நீங்கள் சில ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கேபின் தான் என்ஜாய் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 3:45 ஆகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:45 கோயம்புத்தூர் எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் ஜேர்னிங்க. நம்ம கரெக்டாக சேலத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் நிப்பாட்டிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் எங்கே குறையுமே இல்லை. எங்கே டிராஃபிக் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மிச்சப்படி ஒன்றும் இல்லை. டிக்கெட் ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்க போகும்போது சொல்கிறேன். அது இல்லாமல் நம்ம வந்து எஸ்ஆர்எல் இருக்காங்கல்ல, இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ட்ரிப் ஓட்டுறாங்க. ஃபஸ்ட்டு 6:15 ஒரு ட்ரிப்பு, அப்புறம் 8 மணி ஒரு ட்ரிப்பு, 12 மணிக்கு ஒரு ட்ரிப்பு, ராத்திரி பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் இருக்குது. ஒரு 10:30 மணி ஒன்று, 11:45, 11:40 ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ட்ரிப் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டே அண்ட் நைட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலாக தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக தான் இருக்கும். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். போயிட்டு வாங்க, ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. வாங்க அப்படியே vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே வந்து கேபினை ஜாயின் பண்ணிக்கலாம். சேலம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டி நம்ம ரோடு வருது பார்த்தீங்கன்னா பைபாஸ் லைன் பிடிக்கிற இடம் தான். கரெக்டாக அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் இருக்குது. தாராளமாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏசி தான். நான் ஏசியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே தான் இருக்குது. ஸோ ஒரு 6-7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உட்காந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கிளம்பலாம். இங்கேயே டைமிங்லாம் வச்சுருக்காங்க, எந்தெந்த ரூட்டில் போகிறாங்கன்றதுலாம் அதை உங்களுக்கு நான் ஷார்ட்டில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கேன்.
பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதான், அது ஒரு ஷூட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நிற்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா சரியா 5:20 ஆகுது. ஓகே, அந்த வண்டி வந்துருச்சுன்னா அது ஒரு ஷார்ட் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு. இவங்களோட ஆப்போசிட் வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. டோருக்கு பாருங்கள், ஒரு ஷார்ட் நம்ம பார்த்துருப்போம். அப்படியே வாங்க, இந்த வண்டி அப்படி என்ன எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். உள்ள வணக்கண்ணா. சரி வாங்க, அப்படியே நம்ம அப்படியே ரோட கிராஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடுவோம். ஆப்போசிட் வண்டி நம்ம பார்த்தாச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம், போகலாம். எஸ்ஜே ஹாட் அண்ட் சில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாப்பில் தாங்க நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிப்பாட்டிருக்காங்க. கரெக்டாக உளுந்தூர்பேட்டைக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கும். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:27 ஆகுது. உளுந்தூர்பேட்டை கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்புறது தான். வேறு ஏதாவது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு அங்கே பெட்ரோல் பங்க்கில் இருக்கும்போதே உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கலாம். அந்த ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா இதோட சைடில் போடுறேன், அங்கே போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன்னு சூப்பராகவே தான் இருக்குது. ஜர்க்கு கொஞ்சம் தெரியுது. இது வரைக்கும் எந்த ஒரு வண்டியில் எனக்கு தெரில. பட் ஆனால் இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா இந்த 5 பர்த்தில் லைட்டாக பின்னாடி லைட் தூக்கி போடுற மாதிரி ஜர்க்கு நிறையாவே தான் தெரியுது. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையாவே இருக்குது. ஃபஸ்ட் உளுந்தூர் டோல்கேட்டில் வரட்டும், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைடாக உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணி காட்டுறேன். ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், ஓகேங்களா? நம்ம ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 6:38 டைமில் வந்து வண்டி எடுத்தாச்சுங்க. எடுத்து அடுத்தது என்னென்ன டோல்கேட்ஸ் எல்லாம் வருது, என்ன இங்கே எத்தனை மணிக்கு போகிறேன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ட் ஆக போகிறோம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ரூட்டு. இதே நீங்கள் ரைட்டில் போகிற மாதிரி இருந்தால் திருச்சி, மதுரை அந்த ரூட் போவோம். இப்படி போய் அங்கே போய் கட் பண்ணிவிட்டு நேராக போவோம் உளுந்தூர்பேட்டை. செங்குறிச்சி டோல்கேட்.
தான் ஆகுது. ஆத்தூர் டோல்கேட் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பரமூர் டோல்கேட் தான். எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சரியா 9:01 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 1/2 ஹவரில் 45 மினிட்ஸில் போய்ட்டு நம்ம கிளம்பாக்கம் போயிடுவோம். அங்கேருந்து கிராஸ் பண்ணி போகிறோமா இல்லை கிளம்பாக்கத்தில் இறங்க போகிறோமான்றது அங்கே போனால் தான் தெரியும். அவ்வளோதான் ப்ளாக் இதோட முடிய போகுது கொஞ்சம் நேரத்தில். பாய் வரோம் ப்ரோ. வீடியோ தான் ப்ரோ. கிளம்பாக்கம் பேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸ் வந்து சூப்பராக வந்து இறக்கி விட்டாங்க. சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இயர்லேயே தான் வந்திருக்காங்க. 9:30 கிளம்பாக்கம். பட் இவங்க அட்வான்ஸாக 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டாங்க. 9:25 வந்துட்டாங்க. பஸ்ஸை பற்றி சொல்லணுன்னா ஒரு BS6 பாரத் பென்ஸோடது, பிரகாஷோட பில்ட்டு, கபேலாவோடது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் லெவலில் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் நான் இருந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்தனால கொஞ்சம் தூக்கி தான் போட்டுட்டு இருந்துச்சு. வண்டியோட ஸ்பீடு என்னென்னு சொல்லிடுறேன். நம்மளோட வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 km/h பார்த்தீங்கன்னா வண்டி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. லாக் இல்லை 100 தான் போகுது நம்ம வண்டி. வேறு ஏதாவது சொல்லணுமா? எஸ், டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நான் சைடு அப்பர் தான் போட்டிருந்தேன். நம்ம டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா சரியா 1050 ரூபா வந்தது. இதே நீங்கள் டபுள் பர்த் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ரூபா ஒரு டிக்கெட் வரும். இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ விமனாக இருந்தால் தனியாக ஒரு கன்செஷன்லாம் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் போய் நீங்கள் டேரெக்டாக அவங்களோட வெப்சைட் இருக்கும், போய் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். 5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்க, அவைலபிளாக இருக்கும். அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பண்ணிங்கன்னா கரெக்டாக டைமிங் 12:45 இங்கே வந்து டிபார்ச்சர் ஆனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 9:25. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12:09 கூட 8 hours 45 minutesல பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பாக்கம் வந்தாச்சு. இந்த வண்டிக்கு போரூர் கடைசி ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஆனால் கிளம்பாக்கம்ல இறங்கிட்டேன். அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம வண்டி எடுத்துக்கிற ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர், அதே ரூட்டில் வந்தீங்கன்னா திருப்பூர், அவனாசி, அதுக்கப்புறம் வந்து பவானி, ஆத்தூர், சேலம், அப்படியே வந்து நார்மலாக நம்ம உளுந்தூர்பேட்டை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம், அப்படியே போரூர் போய் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்ட் ஆகும். பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் சொல்லியாச்சு, டைமிங்கே நான் சொல்லிட்டேன். பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அமைஞ்சிச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகை சந்திக்கிறேன்.